சிங்கங்கள் எப்பவுமே கூட்டமா வேட்டையாடுதுன்னு தான் சொல்வார்கள். ஆனா இப்ப 3 முக்கியமான ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மேற்குலக நாடுகள் போட்ட தடைகள், பொருளாதார நெருக்கடி, தீவிரவாத தாக்குதல் இதனைத்துமே மீறி இன்னைக்கு சஹேல் பிராந்தியம் ஒரு மிக முக்கியமான இராணுவ கோட்டையா மாறி இருக்கு. ஆப்பிரிக்காவோட சொந்த மண்ணில் ஆப்பிரிக்கர்களோட சொந்த படை யாரோட அனுமதியும் இல்லாம ஒரு வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. மாலியில தீவிரவாத தாக்குதல்கள் இடம்பெற்றது என்பது அனைவருக்குமே தெரியும். அந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து அந்த தீவிரவாதிகளை மாலி, நைஜர், புர்கினா ஃபசோ ஒன்னாக சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள், வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை எப்படி செய்கிறார்கள் அண்ட் இதை பார்த்தேன் பிரான்ஸ் அலறுகிறார்கள், UN ஏன் பயப்படுகிறார்கள், 60 வருஷ அடிமைத்தனத்தை உடைச்செறிஞ்ச இந்த AGS கூட்டணினா என்ன, இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். புர்கினா ஃபசோவோட தலைவராக இருக்கிற இப்ராஹிம் ட்ரோரே அவர்கள் ஒரு பேட்டியில ஒரு ராவான உண்மையை சொல்லியிருக்கார். அது என்னண்டா, எங்க நாட்டுக்கு ஒரு போரான வந்தா, அதாவது புர்கினா ஃபசோல ஒரு போரானது வந்தா நாங்க அண்டை நாடுகள் கிட்ட இந்த துப்பாக்கியை கடனா வாங்கிக்கிட்டு அந்த போருக்கு போவோம். போர் முடிஞ்சதும் அந்த துப்பாக்கியை திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டோட ராணுவம் துப்பாக்கி கூட இல்லாம எப்படி இருந்திருக்க முடியும்? இந்த நிலைமையில தான் பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் உள்ள வந்து நாங்க தான் உங்களை காப்பாற்றுவோம்னு ஒரு நாடகத்தை போட்டார்கள். ஆனா நிஜம் என்னன்னா, அந்த தீவிரவாதத்தை வளர்த்து விட்டதே இவங்க தான் என்பது இப்ப மெல்ல மெல்லமா அம்பலமாகிக்கிட்டு இருக்கு. அனைவரும் தெரிஞ்சொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏன் ஐரோப்பிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகள் முக்கியமா சஹேல் ரீஜனா இருக்கட்டும், இந்த மாலி, புர்கினா ஃபசோ போன்ற நாடுகளா இருக்கட்டும், இங்க இருந்து போமாட்டோம் என்று அடம் பிடிச்சு கொண்டு இருக்காங்க கேள்வி உங்களை கிளம்பும். இதற்கு பின்னாடி இருக்கிறது யுரேனியம். ஒரு சின்ன கணக்கு இப்ப நான் சொல்றேன், இதை கண்டிப்பா நீங்கள் உற்று கவனிங்க. நையர்ல இருந்து கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் யூரோ மதிப்பிலான யுரேனியத்தை பிரான்ஸ் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஆனா பதிலுக்கு நைஜருக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 459 மில்லியன் யூரோ தான். 3.5 பில்லியன் யூரோ எங்க இருக்கு, 459 மில்லியன் யூரோ எங்க இருக்கு? இல்ல நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிரான்ஸ் தரப்புல இருந்து வெறும் 5% கூட இந்த யுரேனியத்து மூலம் அந்த லாபத்துல நைஜருக்கு கொடுக்கல. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அத்தனை லைட்டுமே நைஜரோட யுரேனியத்துல தான் எரியுது. ஆனா நைஜர் மக்கள் மட்டும் இன்னைக்கு இருட்டுல இருக்காங்க. இதுக்கு பேர் உதவி இல்ல, இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள. இதைத்தான் இப்ப நைஜர் தட்டி கேட்டு அந்த அத்தனை யுரேனிய சுரங்கங்களையும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கைக்குள்ள மாத்திட்டார்கள். நைஜரை நேஷனலைஸ் பண்ணிட்டார்கள், அதாவது தங்களுடைய நாட்டுக்கு தான் அனைத்துமே சொந்தமாட்டு அனைத்துமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 நாடுகளும் சேர்ந்து, அதாவது மாலி, நைஜர், புர்கினா ஃபசோ, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து AES, அதாவது அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. இவங்களை ஒடுக்கணும், இந்த கூட்டணி உருவாக கூடாதுன்னு ஐரோப்பிய நாடுகள் எவ்வளவு ட்ரை பண்ணினார்கள், தடியெல்லாம் போட்டு பார்த்தார்கள். ஆனா இந்த 3 நாடுகளும் யாரையும் பார்த்து பயப்படையில. ரஷ்யா, துருக்கி, ஈரான் கிட்ட இருந்து லேட்டஸ்ட் ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் இறக்குமதி செய்தார்கள். மாலி தலைநகரமாக இருந்த, அதாவது மாலியோட தலைநகரத்தில் ஒரு அட்டாக் ஆனது நடந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே நைஜர் நாட்டோட போர் விமானங்கள் வானத்தில் சீறி பாய்ந்து இது எங்க ஏரியா உள்ள வராதுன்னு அங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கு மரண பயத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தார்கள். 15,000 வீரர்களோட ஒரு ஆப்பிரிக்க படை இப்ப நேரடியாகவே களத்துல இறங்கி மாலையில தீவிரவாதிகளை வேட்டையாடுற நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி பிரான்ஸோ இல்ல UN படைகளோ 10 வருஷமா பண்ண முடியாததை இவங்க வரும் ஒரே வருஷத்துல பண்ணி காட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது மாலி, நைஜர், புர்கினா ஃபசோ இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே வருஷத்துல பண்ணி காட்டி இருக்கிறார்கள். ஒரு கூட்டணியான ராணுவத்தை உருவாக்கி தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தை வேட்டையே ஆரம்பிச்சிருக்கிறார்கள் தான் சொல்லணும். மாலியில தீவிரவாத தாக்குதலானது நடந்தப்போ உலக நாடுகள் என்ன நினைச்சாங்கன்னா, அவ்வளவுதான், மாலியோட கதை முடிஞ்சது, இனி இவங்க பிரான்ஸ் காலில் விழுந்துதான் ஆகணும்னு உலக நாடுகள் கணக்கு போட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டும் விடிய காலை நடந்த ஒரு சம்பவம் மொத்த கணக்கையும் தவிடு பொடியா மாத்திடுச்சு. பமாகோ நகரத்துல குண்டு சத்தம் கேட்டு அடங்குறதுக்குள்ள, அதாவது தீவிரவாத தாக்குதலை தீவிரவாதிகள் மேற்கொண்டு அந்த சத்தமானது அடங்குறதுக்குள்ளேயே மாலியோட அந்த பமாகோ நகரத்திற்கு மேலேயே ஒரு இரைச்சல் சத்தமானது அங்க இருந்த மக்களுக்கு கேட்டது. அது என்னென்று அவர்கள் பார்த்தா, அது மாலி நாட்டோட ஃபைட்டர் ஜெட். அது மாலி நாட்டோட ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்ல, நைஜர் நாட்டில இருந்து புர்கினா ஃபசோ நாட்டில இருந்து வந்த போர் விமானங்கள் தான் அது.
இங்கதான் விஷயமே சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு நாடு தாக்கப்பட்டா அந்த நாடு தான் திருப்பி அடிக்கும். ஆனா இப்ப முதல் முறையா எங்க பார்ட்னர் மேல கை வச்சா நாங்களும் உள்ள பூந்து அடிப்போம்னு ஏஜிஎஸ் கூட்டணி களத்துல இறங்கிடுச்சு. முன்னாடி மாதிரி யூஎன் கிட்டயோ இல்லது பிரான்ஸ் கிட்டயோ பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு நிக்கல. சொந்தமா வச்சிருக்கிற ட்ரோங்களா இருக்கணும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின லேட்டஸ்ட் ஆயுதங்களை வச்சு தீவிரவாதிகளை ஒளிஞ்சிருந்த இடத்தை குறிவச்சு மாலி, புர்கினா ஃபசோ, நைஜர் இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களும் இந்த நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்டும் பயங்கரமான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருந்தார்கள். இது பிரான்ஸ் மேற்குலக நாடுகள் போட்ட கணக்கை அப்படி தவிடுபடியாக மாற்றி இருக்குன்றே சொல்ல முடியும். ஏனென்றா தீவிரவாதிகள் கைவசம் மாறி போயிடும் என்றுதான் பிரான்ஸ் நினைச்சார்கள். இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடியே பிரான்ஸ் தான் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இப்படி இருக்கிற பிரான்ஸ் போட்ட கணக்கு அனைத்தையுமே இந்த ஏஜிஎஸ் கூட்டணி தவிடுபடியாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அடியை பார்த்ததும் இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளும் இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருந்த பிரான்ஸுக்கும் கைகால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிட்டது. உடனேயே அந்த தீவிரவாதிகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். நைஜரும் புர்கினா ஃபசோவும் தயவு செஞ்சு இந்த சண்டையில தலையிடாதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு போரை தொடங்கிட்டு ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்திட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க வாரான், அவனை தடுக்க சொல்லுங்கன்னு கதறினா அந்த அடி எவ்வளவு பலமா இருந்திருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. அதாவது இப்ப தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டு மாலியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும் போரை ஆரம்பிச்சிட்டார்கள். அப்படி ஆரம்பிச்ச உடனே மாலிக்கு ஆதரவாக நைஜரும் புர்கினா ஃபசோவும் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்ச உடனே, அதாவது தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்ச உடனே தீவிரவாதிகள் ஐயோ தாக்குதல் மோசமா இருக்கு, எங்களை விட்டுடுங்க, இந்த போருக்க நீங்க தலையிடாதீங்கன்னு கெஞ்சுறாங்கன்னா மாலிக்கு ஆதரவாக புர்கினா ஃபசோவும் நைஜரும் மேற்கொண்ட தாக்குதல் எப்படி மோசமா இருந்திருக்கும், பயங்கரமா இருந்திருக்கும் என்பதை இதுல இருந்து தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இதுதான் புதிய ஆப்பிரிக்கா. அடிவாங்கிய காலம் போய் எவனாவது கை வச்சா திருப்பி அடிப்போம் என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அதுக்கான ஆயுதங்களும் அவர்கள் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம 15,000 ராணுவ வீரர்கள் இப்ப மாலியோட போர்டர்ல தயாரா நிற்கிறார்கள். எவனாவது உள்ள வந்தா அவ்வளவுதான், கதையை முடிச்சிருவோம் என்பதுதான் அவர்களோட நிலைப்பாடு. ஆகவே மாலிக்கு தீவிரவாத தாக்குதலை நடத்தி மாலியோட கதையை முடிச்ச பிறகு புர்கினா ஃபசோவுக்கு தாக்குதலை நடத்தி புர்கினா ஃபசோவோட கதையை முடிச்ச பிறகு நைஜருக்கு தாக்குதலை நடத்தி நைஜரோட கதையை முடிக்கலாம் என்பதுதான் பிரான்ஸ் மற்றும் மேற்குலக நாடுகளோட திட்டம். பட் அவர்கள் கால் வச்ச முதலிடத்தையே கண்ணுபடியானது வடிச்சிருக்கு. அதாவது மாலியோட கதையை முடிக்கலாம் என்று தீவிரவாதிகளை களமிறக்கினாலும் அவர்களோட கதையை முடிப்பதற்கு இந்த ஏஇஎஸ் கூட்டணியானது உள்ள களமிறங்கி இப்ப தீவிரவாதிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பிரான்சும் மேற்குலக நாடுகளும் தலையில துண்டை போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் ஆப்பிரிக்காவோட இந்த சம்பவம் வெறும் தீவிரவாதிகளுக்கு மட்டுமில்ல, அதாவது தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அடி மட்டுமில்ல, இது மறைமுகமா உக்ரைன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. ஏன் இப்படி சொல்றேன் என்பதை நீங்க கேட்கலாம். இதற்கு பின்னாடி செமையான ஒரு ராவான அரசியலானது இருக்கு. உக்ரைன் இப்ப ரஷ்யா கூட பெரிய ஒரு போர்ல இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா மாலில நடந்த அந்த தாக்குதலுக்கு பின்னாடி, தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி உக்ரைன் இருக்கிறதா ஒரு பெரிய சர்ச்சையானது ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது மாலி அரசுக்கு எதிராக அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு உக்ரைன் உளவுத்துறை உதவி செஞ்சதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கு. உக்ரைன் என்ன நினைச்சாங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ரஷ்யாவோட ஆதரவு நாடுகளை, அதாவது ஏஇஎஸ் அந்த கூட்டமைப்பை சீண்டினா ரஷ்யாவோட கவனம் அந்த திசை திரும்பிடும், ஆப்பிரிக்கா பக்கம் ரஷ்யாவோட முழு கவனம் திசை திரும்பிடும் என்றுதான் உக்ரைன் கணக்கு போட்டாங்க. ஆனா நடந்தது வேற. மாலி உடனேயே உக்ரைன் கூட இருந்த எல்லா உறவுகளையும் கட் பண்ணிட்டாங்க. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அனைத்தையுமே முழுமையாக கட் பண்ணிட்டார்கள். இதனால ஆப்பிரிக்காவில் உக்ரைனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச செல்வாக்கம் இப்ப காலி ஆயிடுச்சு. இப்ப ஆப்பிரிக்காவில் உக்ரைன் என்றாலும் ஒரு வில்லன், ஒரு கெட்ட சக்தி என்ற மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள். இது உக்ரைனுக்கு ராஜதந்திர தோல்வி மட்டுமில்ல, மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையில ரஷ்யாவுக்கு முழுமையான சப்போர்ட்டை இனி ஆப்பிரிக்க நாடுகள் கொடுப்பார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. உக்ரைனை விட பிரான்சுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனையா பார்க்கப்படுது. 60 வருஷம் அந்த ஏரியாவில் பெரிய மனுஷன் மாதிரி வேலையை பார்த்த பிரான்சுக்கு இப்ப அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு இடமே இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பிரான்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பிரான்ஸ் உதவியே இல்லாம ஏஇஎஸ் கூட்டணி கிளர்ச்சியாளர்களையும் தீவிரவாதிகளையும் துவம்சம் பண்ணிட்டாங்க.
நீங்க 10 வருஷமா பண்ணாததை நாங்க வெறும் 10 நாள்ல பண்ணிட்டோம்னு இப்ப இந்த ஏஜிஎஸ் கூட்டணியானது சம்பவம் பண்ணி இருப்பது பிரான்சை மிகப்பெருசா அசிங்கப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி பிரான்ஸோட கஜானாவோட கை வச்சு நைஜர் யுரேனியத்தை கட் பண்ணதால பிரான்ஸோட எனர்ஜி மார்க்கெட்டை இப்ப அடங்கான ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல இப்ப ரஷ்யாவோட ஆப்பிரிக்கன் கோப்ஸ், முன்னாடி வேக்னர் குரூப் சொல்லப்பட்ட ஆப்பிரிக்கன் கோப்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இது பிரான்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் தோல்வியாகத்தான் பார்க்கப்படுது. பிரான்ஸ் தரப்புல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சகேர் ரீஜன்கள் முக்கியமா மாலி, நைஜர், புர்கினா ஃபசோ இந்த நாடுகளை தனியா விட்டா தீவிரவாதிகள் வந்து அடிச்சு இந்த நாடுகளை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் திரும்ப நம்ம காலில் வந்து விழுவாங்கன்னு தான் பிரான்ஸ் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் இந்த 3 நாடுகளுமே மிகப்பெரிய ஒரு செக்கை வச்சிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவை பழிவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு தூபம் போட்டு இன்னைக்கு உலகமே உக்ரைனை துரோகி மாதிரி பாக்குற நிலைமைக்கு உக்ரைன் வந்துட்டாங்க. இதனை ஒரே கல்லில் 2 மாங்கன்னு தான் சொல்லணும். ஒரே அடியில 2 நாடுகளோட கௌரவத்தையும் ஏஇஎஸ் கூட்டணி காலி பண்ணிட்டார்கள். இது வரும் ராணுவ வெற்றி இல்ல, பிரான்ஸோட 60 வருஷ ஆதிக்கத்துக்கு கிடைச்ச மரண அடின்னு தான் சொல்லணும். கடைசி ஒரு விஷயத்தை நாங்க முக்கியமா கவனிக்கணும். இது வரும் ராணுவ வெற்றி இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாதுன்னு சொன்ன காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. உங்க துப்பாக்கியும் வேணாம், உங்க உதவியும் வேணாம், எங்க மண்ணை நாங்களே பார்த்துப்போம்னு இப்ப ஆப்பிரிக்க நாடுகள், முக்கியமா சகேர் ரீஜன் நாடுகள் நிமிர்ந்து நிக்கிறாங்க. இது மற்ற எல்லா ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பெரிய ஒரு பாடம். ஒன்னா சேர்ந்தா இதையும் சாதிக்கலாம்னு இவங்க நிரூபிச்சுட்டாங்க. வேகமா போகணும்னா தனியா போ, ஆனா ரொம்ப தூரம் போகணும்னா ஒன்னா போ என்பதுதான் ஆப்பிரிக்க பழமொழி. இப்ப இவங்க, அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்னா போக ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஆப்பிரிக்காவுக்கான விடியலா தான் பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிரிக்க நாடுகள் முக்கியமா மாலி, நைஜர், புர்கினா ஃபசோ செய்தது சரியா? இதனால மேற்குலக நாடுகளுக்கு எப்படியான விளைவுகள் ஏற்பட போகுது? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.